பாட்டுக்கு ஒத்தையில நின்று வரப்பு வெட்டுறாரு. இப்போ ஓட்ட மம்பட்டிய புடுக்க பலம் இல்ல உனக்கு வாய் அப்படியா? வாய் இல்லைன்னா நாய் கூட அப்படியா? அப்படி வீர சமத்த விக்ரம் ஆதித்தனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1.25 ரூபா ஓட்ட துட்டு. நானும் அதை பார்த்ததே கிடையாது, பார்த்தது கிடையாது. அந்த 1.25 ரூபாய வாங்கிட்டு கட்டின மனைவி கையில கொடுத்தாருன்னு வைங்க, அந்த அம்மா கணவன் எப்ப வருவாருன்னு சிரிச்ச முகம் சீதேவியா வாசல்ல நின்று பாப்பாலாம். அவர் வரங்களையும் வெந்நிய போட்டு வைப்பான், சோறெல்லாம் பொங்கி வச்சு ஒரு முட்டையை அவிச்சு, ஐயா வாங்க இப்பதான் வந்தீங்களோ, அடுத்து உட்காராதீங்க, பின்னாடி வெந்நி போட்டு வச்சிருக்கோம், போய் குளிச்சுட்டு வாங்கன்னு அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விடுவாளாம். வயக்காட்டுல யானையை தூக்கி விட்ட மனுஷனுக்கு வீட்டுல அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விடும்போது பூனையை தூக்கி விட்டது மாதிரி லேசா இருக்குமா? நீங்க பார்த்த லட்சணத்துக்கு உங்களுக்கு வெந்நி வேற கேட்காகும். ஒரு இடத்துல 1 மணி நேரம் ஒழுங்கா உட்கார முடியல, 4 தடவை சுத்திக்கிட்டு வந்தாச்சு, அவளுக்கு அங்க வெந்நி கேட்கு. பின்னாடி பிரச்சனையா? அப்படி ஆதி சத்தியான பார்வதா தேவி கைலாசத்தில் பகவானுக்கு பாத பூஜை முடித்து பணிவிடைகள் செய்தார். சக்தியும் சிவனுமாக வேலையிலே கொடுவிருந்து வந்தார்கள். அப்படி கொடுவிருந்து வருகின்ற வேளையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை படைத்தார் பாருங்க. 14 உலகத்தில் 3 உலகம் முக்கியமான உலகம். அதுதான் சிவலோகம், பிரம்மலோகம், வைகுந்த லோகம். அந்த சிவலோகம், பிரம்மலோகம், வைகுந்த லோகத்தில் அந்த 3 உலகத்தில் மிகவும் முக்கியமான உலகம் என்ன தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, ஓடமாட பொழியும் நாடு, பொழியும் நாடு, உயிர்த்தனங்கள் வீசும் நாடு, வீசும் நாடு, மாதம் 3 மழை பொழியும், மழை பொழியும், வருடம் 3 பூவிளையும், பூவிளையும், தேனிருந்து தேன் சொரியும், தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கனி சொரியும், கீரிகளும் பாம்புகளும், பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, அங்க பசுங்களும் புலிகளுமா, புலிகளுமா, ஐயா புலிகளுமா, ஒரு கடித்துறையில் நீராடோ, நீராடோ, ஒரு கடித்துறையில் நீராடோ, நீராடோ. ஐயா தேனிருந்து தேன் சொரியும், தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கனி சொரியும், கீரிகளும் பாம்புகளும், பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, செய்திடுமோ, பசுங்களும் புலிகளுமா, புலிகளுமா, ஒரு கடித்துறையில் நீராடோ, நீராடோ, மாடு கட்டி போரடித்தால், போரடித்தால் மாளாது சண்டல் என்று, சண்டல் என்றுமா, யானை கட்டி போரடிக்கும், போரடிக்கும், ஐயா போரடிக்கும், அழகு திரு நாடதுதான், நாடதுதான், அங்கே அழகு திரு நாடதுதான், நாடதுதானே. ஐயா யானை கட்டி போரடிக்கும், அழகு பிரம்மலோகம் கண்ணாடியிலே, அந்த பிரம்மாவோடு வழியில் பிறந்தவர், பிரம்மாவளியிலே வந்து பிறந்தவர். யானை கட்டி போரடிக்கும் அழகு பிரம்மலோகம் கண்ணதில், பிரம்மாவின் வழியில் வந்து பிறந்தவர்கள் யார் யாரம்மா? அவர்தான் பிரம்ம ரிஷியும் பொன்னூருகி பெண்ணவளும், பொன்னூருகி பெண்ணவளும். அந்த பிரம்ம ரிஷியும் பொன்னூருகி பெண் கொடியானவளும் அந்த பிரம்மலோகம் கண்ணதிலே அந்த
மன்னவனோ தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்து வாராரே கொண்டவனோ தேவியோ குணமுடனே வாழ்ந்து வாராரே அந்த பிரம்ம ரிஷி ஆனவரோ பொன்னுருகி பெண்ணவரோ கணவனோ மனைவியோ கண்ணியமா வாழ்ந்து வாராரே பூனல்ல நாடு போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாராரே வீணையும் நாதமாரே விருப்பமுடன் வாழ்ந்து வாராரே அவர் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு சுமையாய் வாழ்ந்து வாராரே ரிஷி பொன்னுருகி பெண்ணவரோ ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அந்த ஒற்றுமையாய் வாழ்ந்து வாராரே அந்த வாழ்ந்து வரும் நாளையிலே வாழ்ந்து வரும் நாளையிலே அங்க என்ன என்ன நடக்குமானா நடக்குமானா அங்க என்ன என்ன சுவாமி பிரம்மலோக தன்னதில பிரம்ம ரிஷி ஆனவரோ பெண்ணுருகி பெண்கொடியோ ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வரும் நாளையிலே பிரம்மலோகம் தன்னதிலே அந்த பிரம்ம ரிஷி பொன்னூரேகி அவர்கள் இரு பேர்களே அங்க ஏழரைய கோபுரமா எதிரே ஒரு மண்டபமா சூழலைய அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபங்கள் மழப்பொழியா காவலர்கள் ஏவலர்கள் அந்த களஞ்சியம் போன்றிரவியங்கள் யானை கட்டும் சாவடியாயே அசைந்திருக்க மண்டபங்கள் அந்த குதிரை கட்டும் தாழ்வடமா அந்த கொட்டார சாவடியாயே அங்க இப்பேற்பட்ட பெருமையோடு அங்க வாழ்ந்து வாரார் இருவேரோ பிரம்மலோகம் தன்னதிலே பிரம்ம ரிஷியும் பொன்னுருகி பெண்ணவளும் பிரம்மாவின் வழியில் வந்து பிறந்தாலும் அந்த பிரம்ம ரிஷியும் பொன்னுருகி ஆனவளும் சிவன் மீது தீவிர பக்தி உடையவர்கள் சிவனுக்காக 6 கால பூஜையை அனுதினமும் செய்து வரக்கூடியவர்கள் அந்த பிரம்ம ரிஷியும் பொன்னுருகியும் கணவனும் மனைவியுமாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே பிரம்மலோகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் கணவன் மனைவினா அப்படித்தானே இருக்கணும் கணவன் சொல்ல மனைவி கேட்கணும் மனைவி சொல்ல கணவன் கேட்கணும் அது எங்க கேட்காங்க உனக்கு வேற வேலை இல்ல வேலை கழுத இல்லைன்னு அப்படியா பணம் முக்கியம் தானே இந்த காலத்துல குணத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது பணத்துக்கு தான் மதிப்பு பணம் பந்தியில பணம் குப்பையிலன்னு இருக்காங்க ஆமா அப்ப பணம் என்னும் போது சட்டை வராதுல எனக்கு குட்டுல கிடைக்கு அப்படியா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதான் செய்யும் சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது அப்பப்ப சண்டை வரும் சண்டை வந்தாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்காண்டி வாழ்க்கை போறா சண்டையே போட்டுக்கிட்டு இருக்க
இருக்க கூடாது. ஒரு நேரம் சண்டை போடணும், ஒரு நேரம் பேசிக்கிடணும். ஆமா, இங்க பேசாம எங்க போக? கணவன்கிட்ட பேசாம மனைவி இருக்க மாட்டா. 2 நாள் இருப்பா, 3ஆவது நாள் மனசு கேட்குமா, ஐயோ புருஷன் சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு மனசு இறங்கி, ஐயா 2 நாள் கோபத்துல இருந்தியே, வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுவா. அந்த அம்மா கூப்பிட்ட உடனே அவரு எப்ப இவன் சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாரு. சொன்ன உடனே வந்து உட்கார்ந்துருவாரு. அப்படியா? அதனால் பிரம்மரிஷியும் பொன்னுருகி பெண்கொடியானவளும் பிரம்மலோகத்தில் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரும் இருவேருக்கு ஏக போகமான வசதிகள். 7.5 கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகையோடு மண்டபங்கள் மடப்பொலிகளோடு காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சியம் பொன் திரவியங்கள், யானை கட்டும் சாவடி அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடியோடு மந்திரி பிரதானியோடு ஏகபோகமான வசதியோடு வாழ்ந்து வருகின்றார்கள். ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் மனதிலே ஒரு சின்ன மனக்கவலையோடு அந்த பிரம்மலோகத்தில் பெண்ணுருகியானவரும் பிரம்மரிஷியானவரும் பொன்னுருகி பெண்கொடியானவளும் மனதிலே ஒரு சின்ன மனக்கவலையோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அங்க ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் அவர்கள் என்ன கவலையோடு வாழ்ந்தார்கள் தெரியுமா? சுவாமி பிரம்மலோகம் தன்னாரே, பிரம்மலோகம் தன்னாரே, பிரம்மரிஷி பொன்னோரே, அவர்கள் இருவேர்களே சொத்திருக்கு சுகமே, சொத்தால பிள்ளை இல்லையே, மண்ணிற்கு மனையருக்கு மண்ணால பிள்ளை இல்லையே, பொண்ணிருக்கு பொருளிருக்கு பொண்ணிருக்கு பொன்னால இல்லையே. மண்ணோமனை இருந்தவாரோ மண்ணால பிள்ளை இல்லையே, பொண்ணும் பொருள் இருந்தவாரோ பொன்னால பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லா கவலையாரே, பிள்ளை இல்லா பெருங்கவலை போனாரே. இந்த பிரம்மலோகத்தில் என்னதான் நாம் இருவேறு பிரம்மாவின் வரையில் வந்து பிறந்தாலும் சிவனுக்காக அனுதினமும் 6 கால பூஜையை செய்து வரக்கூடியவர்கள். சரி, ஆனால் இந்த பிரம்மலோகத்தில் நாமல் 2 பேர்களுக்கு அடுத்தபடியாக சிவன் பூஜை செய்வதற்காக ஒரு குழந்தை இல்லையே மன்னா என்று 2 பேர்களும் பெரு வருத்தத்தை அதிகம் கொண்டிருக்கும் போது அந்த பொன்னுருகி பெண்கொடியானவள் எஜமானே ரஜகிரிய 30 வயதும் மாற்று நமக்கு முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வயதும் மாற்று நாடான பிள்ளை இல்லை, எஜமானே ரஜகிரி
மகுடமுடி ராஜமன்னாவோ உங்க தேவி பொன்னூருக்கு நான் என்னவாவோ செய்தேனோ இதுவரைக்கும் பிள்ளை ஐயா மழை பெய்த முற்றத்திலே மண்ணலைய பிள்ளை மண்ணலைந்த கையாலே எனக்கு மடிபிடிக்க மைதனில்லை நிறவடத்து தண்ணீரே இந்த நம்ப பிள்ளை புறகொடத்து தண்ணீரே கோதி வைக்க பிள்ளை நான் கறிக்கரைக்கும் தேங்காயிலே கறிக்கரைக்கும் தேங்காயிலே எனக்கு கையேற்ற பிள்ளை என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா ராஜமன்னவா இந்த பிரம்மலோகத்தில் இந்த பொன்னுருகி பெண்கொடியானவள் நான் கொத்தே குறைத்தேனா குற மறக்க அளந்தேனா அழந்தேனாய்யா பட்டர நெல்லாதிலே பதற கலந்தேனா மன்னா கலந்துட்டேனா மன்னா ஓட்ட நாளி மறக்கா போட்டு போட்டெழுந்த தோசம் உண்டா மழை பெய்த முற்றத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை மண்ணலைந்த கையால் எனக்கு மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லை நிறகுடத்து தண்ணீரில் நின்றளம்ப பிள்ளை இல்லை குறகுடத்து தண்ணீரில் எனக்கு கோதி வைக்க பிள்ளை இல்லையா மன்னா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை என்று பொன்னூருகி பெண்கொடியாளர்கள் அழகு புலம்ப இந்த சிறப்பான வேளையில் பாடும் நம் குழந்தையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளித்த செல்ல ஸ்ரீமான்கள் திருப்பூர்மா நன்னகரில் வாழ்வாங்க வாழ்ந்து வரக்கூடிய நம் அருமை சகோதரி செல்வம் அருமை சகோதரி திருப்பூர்மா நன்னகரில் வாழ்வாங்க வாழ்ந்து வரக்கூடிய சகோதரி செல்வம் அவர்கள் பொன்னான பெருகரத்தினார் பாடும் நம் அக்காவுக்கு 100 ரூபாய் 100 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள் அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் என் ஐயா சிவனடைந்த பெருமாளுடைய அருளால வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலைமுருகன் சன்னதி போல் ஒன்று 10 100 கோடி உயர வேண்டும் கைலை போல அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும் ஆள் போல இலைகளிருந்து அருகது போல் வேர்கள் ஊற்றி என்று மூங்கில் போல பண்ணை கட்டி பண்ணை கட்டி முசியாமல் வாழ வேண்டும் அவர்கள் முசியாமல் வாழ வேண்டும் அப்படி பொன்னூருகி வெண்கொடியானவள் பிரம்மரிஷி இடத்தில் அழகு புலம்ப இதனால் இதுவரைக்கும் வருடம் 12 ஆச்சு கல்யாணமாகி 12 வருட காலம் நாமளுக்கு பின்னால் சிவன் பூஜை செய்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற அழகு புலம்பும் போது பட்டம் தவறினால் நட்டம் என்பார்கள் பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதிக்க வேண்டும் பட்டம் தவறினால் நட்டம் யாருக்கு விவசாயிக்கு தானே அதனால் என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா பொன்னூருகி பெண்கொடியானவள் எப்படி அழகு புலம்புகிறார் எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா கண்ணே நல்ல புளியவாரோ கவிரோடு ஆழமாரோ கண்ணுளையும் காயாமல் நாளை கவிரோடு என்னவளன் நல்ல புளியவாரோ என்ன நாளும் ஆழமாரோ
இருப்பதையா இருப்பதையோ குழந்தை எல்லாம் சாதமாது சாதமாதோ அப்பையா இருக்குதையா இருப்பதையோ வட்டலில சாதம் போட்டே வாரி உண்ண பிள்ளை இல்லை இளையதில சாதம் போட்டே எடுத்து உண்ண பிள்ளை இல்லை ஐயா கும்பாவில சாதம் போட்டே கும்பாவில சாதம் போட்டேனே கூட உண்ண பிள்ளை இல்லை இல்லையே என் கண்ணாதி மண்ணா மகுடமுடி ராஜமண்ணா ராஜமண்ணா வட்டலில் சாதம் போட்டால் எனக்கு கூட வாரி உண்ண பிள்ளை இல்லை 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 இலைய விரிச்சு சாதம் போட்டோம்னா ஆமா. எனக்கு கூட எடுத்து உண்ண பிள்ளை இல்ல ஆமா நம்ம அப்பதான் பசியோட வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு சரி. பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த அம்மா அப்பதான் பசியோட எடுத்து சாப்பிடணும்னு உட்காருவாங்க அப்பதான் அந்த பிள்ளை வந்து ஆமா. எம்மா எனக்குன்னு வந்து சாப்பாடுல கைய வைக்கும் ஆமா பழைய சோறு சாப்பிட்டான்னு வைங்க என்ன? அது மூக்கையை வடிச்சுக்கிட்டு ஒரு மூக்கையை உறிஞ்சுக்கிட்டு ஆமா. அப்படியே பழைய சோறு அள்ளி சாப்பிடும் அது உங்களுக்கு பசங்கட்டி மாதிரி இருக்கும் ஆனா பெத்தவளுக்கு அதை பாக்குறதுக்கு பேர் ஆனந்தமா இருக்கும் என் பிள்ளை எப்படி சாப்பிடுதான் அப்படியா ஆமா. பெத்தவளுக்கு அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு இன்பமா இருக்குமா ஆமா என் பிள்ளை ஊட்டினாலும் சாப்பிட மாட்டான் என்ன? அன்னைக்கு அவனே வந்து சாப்பிடுதானே சாப்பிடுப்பான அந்த அம்மா அப்படியே தூக்கி பிள்ளை கிட்ட கொடுத்துருவான் ஆமா அவன் சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆமா அதனால வட்டலில் சாதம் போட்டா எனக்கு வாரி உண்ண பிள்ளை இல்லையவண்ணா அண்ணா இளையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண பிள்ளை இல்லை இல்லையே நான் கும்பாவில் சாதம் போட்டேயானால் கூட உண்ண பிள்ளை இல்லையவண்ணா இல்லை இல்லையே அண்ணா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையவண்ணா தெரியலையே அண்ணா நான் பெண்ணாக பிறக்காமல் இருந்தோம்னா எனக்கு இந்த விதி வந்திருக்குமா நான் ஒரு பெண்ணாக பிறந்ததுனால தானே எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு அழுகு புலம்புதேன் ஆமா உங்களுக்கு என்ன கவலையா கவலையா நீங்க பாட்டுல வாரிய நீங்க பாட்டுல போறீங்க போறீங்க. ஒன்னு அடிச்சுட்டு குப்புறப்படுத்துறீங்க நான் என்ன செய்ய ஆ? நீ ஒண்ணு அடிக்க வேண்டாமா நான் அடிச்சா நீ தாங்குவியா அப்படிலாம் நாங்க பொம்பளைங்க அடிச்சோம்னா ஆம்பளைங்க நீங்களாம் தாங்க மாட்டீங்க என்ன அதனாலதான் நாங்க பொறுமையா இருக்கோம் அதனால் பிரம்மரிஷிடத்தில் பெண்ணுருகி பெண்கொடியானவ ஆமா ஆமையா நான் பெண்ணாக பிறக்காமல் இருந்தேனானால் ஆமா ஆமா இந்த விதி வந்திருக்கிறாரு என்று என்று அவன் எப்படி அழுது புலம்புகிறார் தெரியுமா எப்படி? சுவாமி எங்கனவா ராஜமா எங்கனவா ராஜமா எஜமானே பெண்ணுருகி பெண்ணாக பெண்ணாக பிறக்காமல் மண்ணாக மண்ணெடுக்கும் மண்டலம் மாரியம்மா பேரை சொல்லி மாரியம்மா என்னை மன்னிட்டு நான் மண்ணாக பிறக்காமல் கல்லாக கல்லெடுக்கும் சிற்பி வந்து சிலையா காளியம்மா பேரை சொல்லி காளியம்மா கையெடுத்து எங்கனவா ராஜமன்னா ரஜமானே ரஜகிரிய நாம் பிள்ளையாக சலிக்கும் போது நாம் கருவாக சலிக்கும் போது பெற்றெடுத்த பாதகத்தி அவன் கருமருந்த தின்றால் இல்லை